நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, சோ இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய டாப் 10 செலிப்ரேஷன். சேம் சாங் சேலஞ்சில கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதுல்ல. இன்னும் 2 பேர் மோதிரத்துக்கு இருக்கு. சோ உங்களுடைய டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறீங்க? எங்க டீம்ல இருந்து எப்பொழுதுமே நிதானமாக, பொறுமையாக, மெதுவாக எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய மதுமிதாவை அழைக்கிறோம். ஆளு 4 செகண்ட்ல வந்துருவாங்க. அப்படியே ரவுண்ட் கட்டி எல்லாரும் விசில் அடிப்பாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணா சவுண்டா. அப்படியே. Let's welcome Soundarya on stage. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம டாப் 10ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் உடைய ஒரு அழகான விஷயம், தெரியாத விஷயம், அதை வந்து ஊர் மக்களுக்குலாம் வந்து போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏவி ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். அவங்கள பத்தின ஒரு ப்ரொஃபைல். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க டீம்ல இருக்கக்கூடிய சௌந்தர்யா அவர்களை பத்தி ஒரு அழகான ஆடியோ வீடியோ பிரசன்டேஷன் பார்க்கலாம் வாங்க. சௌந்தர்யானா எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு அமைதியான பொண்ணு, ரொம்ப அடக்கமான பொண்ணு. சின்ன திரை ஜோதிகான்னு சொல்லலாம். ஆமா, கரெக்ட். 5 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிப்பாங்க, 500 ரூபாய்க்கு நடிப்பாங்க. இது வந்து 5000 50,000 அப்படியே போயிட்டே கன்வீனியன்ஸ் கொடுத்தா கூட நடிப்பாங்க. லைட்டா கொஞ்சம் லூஸ் கேரக்டர், அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டெவலப் ஆன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுதான் காம்பேரிங். ஆக்சுவலி நல்லா செட் ஆகும். என்னது கிட் ஷோ. ஆனா வந்து கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல பேசணும். எப்பவுமே ஹெட் வாய்ஸ்ல பேசுவாங்க. ஆமா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? சோ அவங்க பேசுற வால்யூம்ல என்ன ஆகும்னா நாய்க்கு மட்டும் தான் கேட்கும். ஒரு எவ்வளோ கிட்ட லட்சம் நம்ம மேக்கப் நம்ம போட்டு கரெக்டாக வச்சுக்கணும். அப்பதான் நாலு பேர் பார்ப்பாங்க. Singer 4 by God's grace and my parents' blessings should be successful for me. இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய பேருடைய ப்ரொஃபைல்ஸ் பார்க்க வேண்டி இருக்கு. ஆனா இப்போ நாங்க வந்து கேட்க ஆசைப்படுறது உங்களுடைய சேலஞ்ச். ஓகே, சோ சேம் சாங் சேலஞ்ச்ல பாடுற சௌந்தர்யா அண்ட் மதுமிதாக்கு ஒரு பலத்த கரகோஷம். குட் லக் கேர்ள்ஸ். குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்ல நேரம் பார்த்து கை பிடிச்சாயே. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாருமில்ல நேரம் பார்த்து கை பிடிச்சாயே. கைய பிடிச்சா என்ன தப்பு, வளையல் போல கத்துறியே, அந்த இடத்தை விட்டு விட்டு இப்போ நிற்கிறியே. தண்டவாள நரம்பு மேல ரயில் போல மோதுறியே, துண்டு துண்டா உயிரை வெட்டி
What a performance. சௌந்தர்யா ரொம்ப நல்லா பாடிங்க as usual. மதுமிதா you own the song. உண்மையிலே இது வந்து முழுசா வந்து உங்களோட பேட்டில் இது அப்படியே வந்து சிங்கம் மாதிரி வந்து அவ்வளோதான் வந்து கடிச்சு குதிரை எடுத்துட்டீங்க இந்த சாங்ல. ஃபேண்டாஸ்டிக். அது மதுமிதா எப்படி இப்படி நின்னுட்டா சும்மா நிக்கிறேங்க ஆனா பயங்கர த்ரோ பயங்கர லெவல் அண்ட் பஞ்ச் வருது. சௌந்தர்யா யூ டூ ஐ மீன் யூ ஆர் so thin ஆனாலும் பயங்கர லெவல் vocal control. I really liked your performance actually. Your attitude எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. Don't care மாதிரி கோக்கரக்கா அப்படி பண்ண. I really like both of y'all. யார் பெட்டரா பாடினாங்கன்னு எனக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல. Both of y'all sang really well. I enjoyed it. Thank you. Madhumita and Soundarya, fantastic performance. Thank you, sir. என்னன்னா இங்க வந்து பார்க்கும்போது சிங்கர்ஸ்குள்ளே நடக்கிற போட்டி என்ஜாய் பண்ணுறதா இல்லை அந்த டீமுக்குள்ளே நடக்கிற போட்டி என்ஜாய் பண்ணுறதா தெரியல. Amazing guys, you guys are so fantastic. Madhumita, I think your energy was so raw and so true. Thank you. It was fantastic. And of course, Soundarya, your voice is so beautiful, so pretty. So it sounded very nice. So in the song, I think both of you did wonderful. Thank you. ஸோ சேம் சாங் சேலஞ்சில் மதுமிதாவும் சௌந்தர்யாவும் ஏட்டிக்கு போட்டியாக ஒரே பாட்டில் பாதி பாதி சரிசமமாக பிச்சினீங்களா? எப்படி உட்காந்து வெட்டினீங்களா அருவாமனை வச்சு? சௌந்தர்யா கதை பண்ணி சௌந்தர்யா அந்த அறுக்கிற வேலை கரெக்டாக பண்ணுவாங்க. ஏய் what do you mean by that? மீன்ஸ் கட்டிங். அதாவதுமா பாட்டை வெட்டுறது சரிசமமாக வெட்டுறதை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. நாக்க வெட்டிடுவேன் இப்போ. ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் யாருடைய பாட்டு அவங்களுக்கு அதிகமாக இந்த மேடையில இன்னைக்கு பிடிச்சதோ அவங்களுக்கு ரெட் கேப் போடுறதுக்கு யார் தயாரா இருக்கீங்க? தேவன். வெரி பவர்ஃபுல் ரவுண்ட். ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. நோ ஃபீலிங்ஸ் only டீலிங்ஸ். மது ஹேண்ட்போ வழங்கக்கூடிய ஹோம் தியேட்டர் பரிசு காட்டுப்பூச்சி மாசு தக்காளி ஜூஸ் காட்டுப்பூச்சி மாசு தக்காளி ஜூஸ் காட்டுப்பூச்சி மாசு தக்காளி ஜூஸ் காட்டுப்பூச்சி மாசு தக்காளி தக்காளி காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி தக்காளி தக்காளி காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி தக்காளி தக்காளி காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி தக்காளி தக்காளி காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி தக்காளி தக்காளி காட்டுப்பூச்சி காட்டுப்பூச்சி. டாப் 10 செலிப்ரேஷன்ஸ்ல நடந்த வெரி டஃப்பான சேம் சாங் அப்படின்ற சேம் சாங் சேலஞ்ச் ரவுண்ட்ல மிகவும் கடினமாக போராடி வாய மூடுங்க. இதுக்கு மேல பேசக்கூடாது நீங்க. ஓகே ஓகே. இந்த துப்பட்டாக்கு பதில் எனக்கு குளோரோஃபாரமே வச்சிருக்கலாம். டீமை பத்தி இவ்ளோ பெருமையா பேசுற இவருக்கு டீம்ல இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேர் தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். கலக்கலா? ஓகே. இந்த சைடுல இருந்து ஆரம்பிங்க. இங்க இருந்து சொல்லுங்க. ஓகே சக்குன்னு சொல்லணும் வாங்க. கண்கட்டி கிருஷ்ண, செண்பகராஜ், திவாகர், பார்வதி, மதுமிதா, முட்டபப்ஸ் நாராயண, ரமேஷ், ஐயோ பேர் செல்லம், அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். அவங்க பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ். என்ன சுரேஷ்? தீப்தி சுரேஷ். எஸ், தூதுவளை சட்னி இஸ் வர்க்கிங். நாட் பேட் மார்க்ஸ். முதல் முறையாக இம்முறை முதல் ரன்னர் அப்புக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல வீக் ஹேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த குரூப் பர்ஃபார்மன்ஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா அந்த மெட்லி அந்த விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. காசு பணம் டீம் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. நாம் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே, நாம் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே. நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே, நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே. நடந்தது
இப்போ நடக்கிறது பார்க்கலையா பூசாரியே நான் ஓட வைப்பேன் ஏழு கடல் தாண்டி உன்னை ஆட வைப்பேன் சாமியே நான் வேண்டி தகதிமிதோம் நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि चतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रमाय गुरवे कुलगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्म गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमर्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि ख्वाजा जी ख्वाजा ख्वाजा जी या ख्वाजा जी या ख्वाजा जी ख्वाजा எங்கள் ख्वाजा என் உயிருக்குள் வாவா ராஜாவின் ராஜா அரியாரின் அன்பாவா ख्वाजा எங்கள்
ख्वाजा என் உயிருக்குள் வாவா ராஜாவின் ராஜா அலியாரின் நண்பா ख्वाजा எங்கள் ख्वाजा என் உயிருக்குள் வாவா ख्वाजा எங்கள் ख्वाजा என் உயிருக்குள் வாவா வேதம் இன்றி கண்ணீர் துடைத்திடும் வினோதா வேதம் இன்றி கண்ணீர் துடைத்திடும் வினோதா ख्वाजा எங்கள் ख्वाजा என் உயிருக்குள் வாவா ராஜாவின் ராஜா அலியாரின் நண்பா இணையாடும் ஆடும் உருவை மீண்டும் கண்டோ வாழும் காலம் முழுதும் உனதே என்போ நாளங்களோடே உனதன்பின் பெருவெள்ளம் மீண்டும் நீ உயர்த்த எழுகிறாய் நீயே எனதன்வமாக நீயே எனதன்வமாக உணர்ந்தோம் நீ மறந்தோம் நீ நிறைந்தாய் மனம் விரிந்தோம் ஆசை இயேசுவே மீண்டும் உன்னை தரிசித்தோம் உன் பாதம் ஸ்மரிசித்தோம் உன்னில் என்னை கரைக்கிறோம் உன்னில் என்னை கரைக்கிறோம் உன்னில் என்னை கரைக்கிறோம் அன்பின் வாசலே அன்பின் வாசலே அன்பின் ஜாதி மதம் வேதம் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது இசை அப்படின்னு ஒரு அழகான மெலடி மூலியமா ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஜட்ஜஸ் ஓவர் டு யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் கான்செப்ட் அண்ட் குட் ட்ரான்சிஷன் பிட்வீன் சாங்ஸ். இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் 5 பேர் இருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் ஹார்மனியில் பாடிக்கலாம். ஐ திங்க் தி கைஸ் எஸ்பெஷலி ஃபார் த ஃபர்ஸ்ட் சாங். பட் ஓவரால் வெரி நைஸ். சோனியா அண்ட் சௌந்தர்யா ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களோட லீட் போர்ஷன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் சிங்கர் 4ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வாஸ் திஸ். மெய் மறந்து போயிட்டேன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கூஸ்பம்ஸ் வந்தது. ख्वाजा मेरी ख्वाजा वंदपो मेल्स took over. I really enjoyed. Thank you so much. This is really, I mean, unimaginable because இது ரொம்ப கஷ்டம் அந்த vocals each parts arrange பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று. And I think one important thing in harmony singing is நம்ம பாடுறத இன்னொருத்தர் பாட்டு தான் நம்ம கேட்கணும், அப்போ தான் நம்ம ஸ்ருதி கரெக்டாக இருக்கும். So I think that way ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக பர்ஃபெக்டாக you all complemented one another. When the boys were singing, the girls were fantastic. Lovely group effort. Super. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். And இந்த வாரம் டாப் 10 செலிப்ரேஷன்ஸ்ல சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 20 contestants ஆஜராயிருக்காங்க. அவங்கள இருந்து 2 அணிகளா நாங்க பிரிச்சு 2 அணிகளுக்கு நடுவுல ஒரு மாபெரும் இசை யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த இசை யுத்தத்துல யார் அதிகமான ரெட் கேப்ஸ் வாங்கி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆளுக்கு 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான 2 nights 3 days ஹாலிடே ஃப்ரம் ஸ்டார்லிங் ஹாலிடேஸ் பரிசாக காத்துட்டு இருக்கு. இப்போ இந்த குரூப் பர்ஃபார்மன்ஸ் குரூப்ல வந்து பார்த்தோன்னா அந்த மெட்லி அந்த விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க. அண்ட் குறிப்பா எங்களுடைய காட்டுப்பூச்சி அணின்னு வந்து பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கிறவங்க மாறி மாறி கடிச்சு இப்போ வந்து வெறி குண்டு வேங்கைகளாக வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சரி, அந்த வெரியான பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட்டா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். எஸ் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் காட்டுப்பூச்சி அண்ட் கம்பெனி ஃபார் த குரூப் மெட்லி. ராசாத்திய உசுறு எனதில்லை, பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள, நீ போனாய உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு
புள்ள கார விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில மஞ்சள அரைக்கும் முன்னே மனசு அரைச்சவர கரிசக்காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில துணிய நிறைய விட்டு மனசு பொழிஞ்சவர அந்த காலத்து மேட்டில் என்ன இழுத்து முடிச்சுக்கிட்டு போறவரா புத்தி கெட்டு போறவர அந்த கண்டாங்கி சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போறவரா கொஞ்சாதியா போறவரா நான் தந்த வெத்தலைய நத்தத்தில் விட்டு விட்டு அரளிப்பூ வச்சூடி எழுதபடி போறவளே கடலை காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன முள்ள காட்டுல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல கடலை காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன முள்ள காட்டுல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல எங்கள் முகவரி கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் கனவுக்கு கை கொடுங்கள் எங்கள் விரல்கள் நிலவின் மீது தாளம் போட நீடாதா மின்னல் கம்பி நாங்கள் மீட்ட இன்னிசை புயல அழைக்காதா மெல்லிசை பாடி வரும் பறவைகள் நாங்கள் கூட நின்ற விடந்தாங்கள் நீங்கள் ஓ மெல்லிசை பாடி வரும் பறவைகள் நாங்கள் கூடுகின்ற விடந்தாங்கள் நீங்கள் எங்கள் மீது பதிகின்ற நேரம் சுற்றி வரும் எங்கள் வாழ்க்கை இசை கட்டு ஆகும் Lisa, Lisa. Please, 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 sir. தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா என் நாமம் இந்தியன் என்றே எங்கும் நில்லடா தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே நிறமாறலாம் குணம் ஒன்றுதான் நிறமாறலாம் நிலம் ஒன்றுதான் கொடி மாறலாம் பொருள் ஒன்றுதான் கழி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் திசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதான் வேணவா? ஓஹோ
That's what we say. In the essay, Sundar essay. Banda essay. To be a star, we'll show you how. Reach for the skies and never, never give it up. ஸோ காட்டுப்பூச்சி அண்ட் கம்பெனி அவங்களுடைய குரூப் அண்ட்லி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இசை மூலமாக வந்து பல இமோஷன்ஸை வந்து காமிக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெவ்வேறு பாடல்கள் மூலமாக காமிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட கான்செப்ட். அண்ட் ஜட்ஜஸ் இதை கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ். நேற்றுலேருந்து செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஐ நோ த பெஸ்ட் இஸ் yet to come, but till so far I think this was the best. Thank you so much. Thank you, sir. The most important factor is music is perhaps the most sensitive thing is on this planet. It's very delicate. ஆனால் அந்த விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப மெஷர்டாக எவ்வளோ பாடணும், அந்த ஒரு வெலாசிட்டி டைனமிக்ஸ் ஐ திங்க் வாஸ் பேங் ஆன். எக்ஸப்ட் ஃபார் தட் லாஸ்ட் சாங் முதல்ல நீங்கள் ஒரு ஹம்மிங் எடுத்தீங்க. ஐ ஃபெல்ட் இட் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பிச். ஐ டோன்ட் நோ இஃப் அது ஒரு ஆல்-அப் மட்டும்தான். த ஓப்பனிங் ஹம்மிங் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கீ ஐ ஃபெல்ட். பட் அதர்வைஸ் incredible performance, guys. Way to go. Lovely performance. I'm very happy. நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா ஹார்மனைஸ் பண்ணியிருக்கீங்க. 3 பார்ட்ஸாக சூஸ் பண்ணி and the girls sounded really well in the melodies. Guys ரொம்ப நல்லா டைட்டாக பாடினீங்க. Overall ரொம்ப நல்லா பாடினீங்க. Pitching was bang on. Thank you. Super performance. The first line, it was like 100% pitch perfect. I think and the model line then you just took it off to another level. All the lead vocals were also perfect. I think Arvind, right? Yes. Yeah, Arvind Srinivas. And even Madhumita, towards the end, the Saregame, all those portions, what you sang, everything was like heard perfectly. This is really a great effort. And we feel very honored and privileged to be part of this and to watch all this. Thank you. Thank you very much. I beg to differ with the three. I expected better from KP and Co. நிறைய இடத்துல எனக்கு பிழைகள் தோணிடுது, எஸ்பெஷலி கம்பேர்ட் டு அந்த டீம். பிகாஸ் 5 vocalists-ஓட ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியல. மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் எல்லாரும் லீடில் பாடிட்டு இருந்தாங்க, லீட் மெலடி பாடிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல ஐ தாட் குட் ஹவ் பின் மோர் கலர்ஃபுல். பட் யூ ஆல் were very well supported by நம்மளோட மணி அண்ணா அண்ட் டீம். Divakar, you were outstanding in Rasati. Nejama manasukula poiduchu. Madhumita also. Arvind for please, sir. But on the whole, I thought it could have been better. Thank you. Okay, so இரண்டு அணிகளுமே அவங்களுடைய குரூப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. and I think both of them have done a stunning job. இந்த சுற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கு அவங்க வந்து ஒரு ரெட் கேப் தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த குரூப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 2 ரெட் கேப் for the winning team. Over the judges for the results. Audience கொஞ்சம் கேட்கலாமா? We want to get an opinion from the audience before we make our decision. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏற்கனவே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பூச்சி டீமுக்கும் இந்த சைடு வந்து பிஸ்தா பத்து டீமுக்கும் இருந்தாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் லவர்ஸாக வந்து உங்ககிட்ட ஒரு ஓட்டெடுப்பு நடக்கலான்ட்டு ஆசைப்படுறோம். ஸோ முதல்ல எங்களுடைய பிஸ்தா பத்து காசு பணம் துட்டு மணி டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்ததோ கை தூக்குங்க. ஓகே, 23 பேர் அவங்களுடைய வாக்குகள் கொடுத்திருக்காங்க ஃபார் பிஸ்தா பத்து. ஓகே, சோ இப்போ இந்த காட்டுப்பூச்சி அணிக்கு யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ஓட்டுகளை கொடுக்கிறீர்கள்? 21 22 23 24 25 6 It's a 27 votes.
இருங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 27 ஓட்ஸ். இதை ரிசல்ட்டா எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு ஜட்ஜஸ் டே கேட்கலாம். காட்டுப்பூச்சி இது உங்க சுற்று. குரூப் மெட்லி சுற்றை காட்டுப்பூச்சி அணி வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு பரிசாக 2 தொப்பிகளை வழங்குகிறார். இதற்கு பரிசாக நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift vouchers. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இந்த டாப் 10 செலிப்ரேஷன்ஸ்ல ஒத்துக்கிறோம் ஒன் சைடடாக தான் போயிட்டு இருக்கு. காட்டுப்பூச்சி சைடில் வந்து அவங்க காட்டில் நல்லா மழை பெய்யுது, நல்லா பெர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். we will fight till the very end. கரெக்ட் தானே? அப்படியே அந்த முடிவோட அந்த ஒரு வெறியோட நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று என்னன்னா இட்ஸ் கால்ட் டுவெட் சேலஞ்ச். ஒவ்வொரு அணிலேருந்து 2 பேர் வருவாங்க, அவங்க பாடுவாங்க. அண்ட் இந்த அணியில இருக்கக்கூடிய 2 பேரோட மோதுவாங்க. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் எங்களுடைய டீம்ல இருந்து நாங்க வந்து ஆட்களை இறக்க போறோம். சோ டுவெட் சேலஞ்ச்ல முதலாவதா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சோனியா அண்ட் சஞ்சய் ஆன் ஸ்டேஜ். சப்போஸ் உன்னை காதலிச்சு சப்போஸ் நானும் வேதலிச்சு சப்போஸ் உன்னை கட்டி போனா என்ன சொல்வாய்? சப்போஸ் உண்மை கோபம் வந்து சப்போஸ் அங்கே என மருந்து சப்போஸ் நோயை சரிப்படுத்தா என்ன செய்வாய்? விளையாட்ட சொன்ன சொல்வேன், தப்பு நான் சாரி கேட்பேன், சாரி நான் சாரி இல்ல சாரி பாப்பா. விளையாட்ட போலீஸ் போவேன், விளையாட்ட கம்ப்ளை சேவேன், கொஞ்சமா தட்ட சொல்வேன், be careful பா. சப்போஸ் உன்னை காதலிச்சு சப்போஸ் நானும் வேதலிச்சு சப்போஸ் உன்னை கட்டி போனா என்ன சொல்வாய்? சப்போஸ் உண்மை கோபம் வந்து சப்போஸ் அங்கே என மருந்து சப்போஸ் நோயை சரிப்படுத்தா என்ன செய்வாய்? முதுகில் கை வைத்து உன் முதுகில் கை வைத்து உன் முதுகில் வாய் வைத்து முத்தங்களை நான் போட்டு வரவே இல்லை. இன்னைக்கு ஒரு
காதலிச்சு சப்போஸ் நானும் வேதலிச்சு சப்போஸ் உன்னை கட்டிக்கோன என்ன சொல்வாய் சப்போஸ் உண்மை கோபம் வந்து சப்போஸ் அங்கே என மறந்து சப்போஸ் தாயின் செருப்படுத்தா என்ன செய்வாய் விளையாட்ட சொன்ன சொல்வ தப்பு நான் சாரி கேட்பேன் சாரி நான் சாரி இல்ல சாரி பாப்பா விளையாட்ட போலீஸ் போவேன் விளையாட்ட கம்ப்ளைண்ட் செய்வேன் கொஞ்சமா தட்ட சொல்வேன் be careful சப்போஸ் உன்னை காதலிச்சு சப்போஸ் நானும் வேதலிச்சு சப்போஸ் உன்னை கட்டி போனா என்ன சொல்வாய் டேய் அப்ப சொல்லிட்டல சஞ்சய் அண்ட் சோனியா கில்லர் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சஞ்சய் ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அண்ட் அகேன் சோனியா நீங்கள் ஒவ்வொரு பாட்டு எடுக்கும்போது யூ ஜஸ்ட் ஃபிட் இன் டு த ரோல் ஆஃப் தட் சாங் உண்மையிலே கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் ஜாப் A great performance. Sonia, such a great singer, yeah. In the ragatla, I mean, all the notes are jumpy. Analum correct Shrudila ninnu, you did a fantastic job. Okay, thank you. I guess duet, this is how you do it. Yeah. ஒரு கான்வர்சேஷனலாக இருக்கும்போது அது சுத்தி சுத்தமாக பாடுறது அது ஒரு டாஸ்க். என்னன்னா we are doing so much of drama with the song, with the lyrics. And நீங்கள் வந்து சஞ்சய் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வேற போட்டீங்க, நல்லா இருந்தது. At the same time singing was flawless. And ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சோனியா எல்லாரும் சொன்ன மாதிரி என்னென்னா நாங்கள் வந்து first we get impressed with the singing and then everything else. And அப்படி பார்க்கும்போது உங்கள் சிங்கிங் வந்து இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த கீழே ஸ்ருதியில் பாடி அந்த வே யூ ஈஸிலி கோ டு ஹையர் நோட், அது வந்து ஒரு பிளெஸிங். ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கைஸ், போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஜட்ஜஸ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எதிரா மாகாப்பாவுடைய டீம்ல இருந்து, காட்டுப்பூச்சி டீம்ல இருந்து ஒரு டுவெட் சேலஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி சோனியா பத்தின ஒரு சின்ன ப்ரொஃபைல். நான் தான் சோனியா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான். எனக்கு மியூசிக் எப்படி வந்ததுன்னா, என்னோட தாத்தா வந்து பாகவதராக இருந்தாங்க. தாத்தா பாடும்போது எல்லாமே நாங்கள் எல்லோரும் கேட்டு ரசித்து அப்போதுலேருந்து எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்தது. என்னோட அக்கா வந்து மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அக்காவும் சேர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாட்டு தவிர வயலின் கூட சேர்ந்து வாசிப்போம். எல்லா கசின்ஸும் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு கச்சேரி மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். நான் 4th படிக்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் யசோதா சார்கிட்ட இருந்து இதை மாதிரி ஒரு ப்ரைஸ் வாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதே மாதிரி எஸ்பிபி சார் கூட பாடணும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தது. சார் கூட ஒரு டுயட் பாடுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மியூசிக்கில் அப்படியே ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலியில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது. அந்த கஷ்டமாக இருந்த டைமில் கூட எனக்கு மியூசிக் தான் ரொம்ப நல்ல லைஃப் கொடுத்தது. ஐடியா ஸ்டார்ஸிங் ஒரு ப்ரோக்ராமில் அதில் வின் பண்ணி எனக்கு கிடைச்ச ஃப்ளாட்டு தான் இது. பெஸ்ட்டு ஃபீமேல் சிங்கர் ஆஃப் 2008 அந்த டைட்டில் தான் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைமில். என் லைஃப்பில் இது வரைக்கும் கிடைக்காத 2 மூமெண்ட்ஸ் எனக்கு சூப்பர் சிங்கர்னால கிடைச்சிது. ஜானகி அம்மா வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டாங்க. ஜானகி அம்மா எனக்கு மறக்கவே முடியாது லைஃப்பில். ஷஜி முன்னாடி செம்பகமே சாங் பாடி ஷஜி எனக்கு ஒரு கிட்டார் கொடுத்தாங்க. இவ்வளோ நாள் எனக்கு மியூசிக்னால எந்த அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இந்த சூப்பர் சிங்கர்னால எனக்கு இன்னும் எனக்கு மியூசிக் நல்லா ஹெல்ப் பண்ணும். எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எல்லாரோடையும் பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும். தேங்க்யூ சஞ்சய் அண்ட் தேங்க்யூ சோனியா ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். நான் எங்க டீம்ல இருந்து வந்து பார்த்தா ஒரு டுவேட் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நேரம் பத்தாத காரணத்தினால அவங்க நாளைக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So all of that with lots of music, lots of competitions ஓட உங்களை நாளைக்கு சந்திக்க வரோம். Until then it's bye from both of us. Keep watching Airtel Super Singer for powered by Energy Tharum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Good night.